திமுக திட்டுறாங்கன்னா அப்போ விஜய் ஆட்சியில ஏதோ நல்லது செய்யறாங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சியில எண்ணம் இருக்கு, அதற்கான செயல்பாடுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். ஆட்சி மாறலாம், ஆனா காட்சி மாறுவதற்கு நேரம் ஆகும். யாருக்கும் ஏதோ தெரியாது, அது தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். நல்லது தெரியாதுன்னு நம்ம திட்டுறோம், அவங்களுக்கு தப்பும் தெரியாதுங்கிறது தானே உண்மை. தோத்ததை ஒத்துக்க முடியாம உதயநிதி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நாம கேட்டு பார்த்து ரசிக்கலாம். திமுக திட்டுறாங்கன்னா அப்போ விஜய் ஆட்சியில ஏதோ நல்லது செய்யறாங்கன்னு அர்த்தம். என்னங்க அப்படி எதுவும் இல்லையே, நான் பிஜேபியில தான் இருக்கேன், நான் விஜய் திட்டுறேனா? அப்படி எதுவும் இல்லையே. டாஸ்மாக் மூடுறாங்க அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம். அதுல முன்ன பின்ன இருந்தா கூட இது புது ஆட்சி தானே, அவங்களுக்கு அறிவுரை சொல்ற இடத்துல சீனியர் பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, தமிழிசை மேடம். அந்த மாதிரி ஒரு பொதுமக்கள் நலன மனசுல கருதி ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கறாங்கிறது நல்ல விஷயம் தான், ஜனங்களுக்கு நல்லது தானே. ஆக்சுவலி திருவொற்றியூர்ல கடையை மூடிட்டாங்க, கடைசியில தெருவே ரோடே எல்லாம் நம்முடைய குடிமக்கள் அங்க ரோட்டையே கடை மாதிரி மாத்திட்டாங்க. எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. எத்தனையோ வருடமா 5 வருஷமா பழகிட்டாங்க திமுக ஆட்சியில, ஜனங்களையும் மாத்தணும். அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த டைம் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சியில எண்ணம் இருக்கு, அதற்கான செயல்பாடுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நம்மளும் சப்போர்ட் பண்ணணும், நம்மளும் we have to cooperate. இல்ல அததான் சொல்றேனே, அரசியல்வாதிகள் மாறலாம், ஆனா அதிகாரிகள் மாறுவதில்லை. ஆட்சி மாறலாம், ஆனா காட்சி மாறுவதற்கு நேரம் ஆகும். அங்க அந்த லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறவங்களை எல்லாம் புல்அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு விஜய்க்கு அந்த கட்டமைப்பு இப்ப இருக்க சான்ஸே இல்ல. எல்லாருமே புதுசு. எம்எல்ஏ வெற்றி சான்றிதழை வீட்டுல வச்சுட்டு அந்த பொண்ணு வருது. எனக்கு அந்த பொண்ணு 3 மாசமா தெரியும், ஏன்னா 3 மாசம் முன்னாடி ஃபர்ஸ்ட் டிபேட் என்னோட தான் பேசினாங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். யாருக்கும் ஏதோ தெரியாது, அது தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். நல்லது தெரியாதுன்னு நம்ம திட்டுறோம், அவங்களுக்கு தப்பும் தெரியாதுங்கிறது தானே உண்மை. இருக்குடா, அவர் ஏதோ கேட்க வந்தார். விஜய் ஆட்சி அமைச்சிருந்தாலும் திமுகவோட கூட்டணி கட்சிகளின் தயவால தான் இந்த ஆட்சி இயங்குது குப்புற விழுந்தாலும் மீசேல மண்ணொட்டல அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ அப்படிதான் இதை பாக்குற. தோத்தாச்சு, அதிபயங்கரமா தோத்தாச்சு, 1 ஓட்டு வித்தியாசத்திலயும் தோத்தாச்சு, 83,000 வாக்கு வித்தியாசத்திலயும் தோத்தாச்சு. தோத்ததை ஒத்துக்க முடியாம உதயநிதி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நாம கேட்டு பார்த்து ரசிக்கலாம். அதுக்கே நான் விஜய்க்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேன்.